வணக்கம் நண்பர்களே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மறுமணம் பண்ணுறதெல்லாம் தப்பே இல்லை. மறுமணம் பண்ணுறது முறையாக பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது, என்னோட என்னோட நண்பரோட சொந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். குழந்தையோடு தயவுசெய்து எந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிடாது. அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினச்சி அதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் கட்டாயம். என்ன தான் இருந்தாலும் அடுத்த ஆள் குழந்தை தான். ஒரு காலகட்டம் வரும்போது நீ யார்றான்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க, செருப்பால் அடித்த மாதிரி. நம்ம கண்டித்து வளர்க்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே கையை மீறிடும். 52 வயசு ஆகி 53 வயசு ஆகி நிற்கும் போது தான் அதை நினச்சி வருத்தப்படுவீங்க, ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன்லாம் டிவோர்ஸு அது இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஒத்து போகாதெல்லாம் நிறையா நடக்குது. ஆனால் நாங்கள் கடந்து வந்த பாதைகள்லாம் வேறு. மனசாட்சிக்கு மாத்திரம் கட்டுப்பட்டு பயந்து வாழ்ந்து வந்தோம். எங்களுக்கே இப்படி முதுகில் குத்துறாங்க அப்படின்னா இப்போ இருக்க ஜெனரேஷன் அவங்க தாம்பத்திய வாழ்க்கை எப்படின்றது தெரில. ஒன்று. ரெண்டாவது, நிறைய புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, ஏட்டிக்கு மூட்டியாக நடக்கிறாங்க. ஒரு வேளை இன்றைக்கி இருக்க எல்லோரும் பெண்கள் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஈக்குவலாக. அதனால் நம்ம எந்த வழியில் வந்தோன்றதை மறந்துட்டு அவனை மிச்சர் சாப்பிட்ற கேஸாக வச்சுருக்காங்க. மிச்சர் சாப்பிட்டுட்டு சொல்கிறத கேட்டு இருக்காங்க இவரு, இல்லாட்டி நீ பாட்டி போய்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு தான் பிள்ளை இல்லையே, நம்ம தான் ஏமாந்து போயிட்டுமே. அப்புறம் நம்ம என்ன செய்கிறது? யார்கிட்ட போய் சொல்லி அழுகணும்? வீட்டில் சொல்லி அழுதுனா வீட்டில் என்ன செருப்பகள் தெரிப்பாங்க. நாங்கள் சொன்னோம் நீ கேட்டியான்னு கேட்பாங்க. புரட்சி சேக்குவேரா கம்யூனிசம்னு பேசிட்டு சுற்றினியே, செருப்படி தான் எனக்கு விழுந்துச்சு. சரிங்களா? அதனால் எதாக இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. நன்றி நண்பர்களே.